திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் தேனை விடாது பற்றி கொண்டு உணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. துணைபொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வயலகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் நாவினில் என்றும் உன்னை வைத்தே உரைப்பாம். சிற்றம்பலம். அல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் நம்முடைய திருவாவடுதுறை வேளம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை நம்முடைய தூத்துக்குடி புனிதர் பேரவை அமைப்பின் மூலமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இனியும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அற்புதமான நூலினை நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுத்த புனிதர் பேரவை அங்கத்தினர் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் இருந்து கேட்டு பயன்பெற இருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிவஞான சுவாமிகளினுடைய அவர் அருளி செய்த நூல்கள் அவற்றையும் அவருடைய வரலாற்றினையும் நாம் சென்ற பதிவிலே சிந்தித்தோம். சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நமக்கு ராஜவல்லிபுரம் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்கின்ற அற்புதமான நூலை நாம் தொடர்ந்து இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பணுவலிலே 10 பாடல்களை கொண்ட பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. முதல் பாடலிலே முனிவர் பெருமான் பொதுவாக இந்த 10 பாடல்கள்லையும் சித்தாந்த கருத்து தான் முழுமையா. பல நூல்கள் 14 சாத்திர நூல்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் இந்த 10 பாடல்களுக்குள்ள முனிவர் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். நமக்கு நூல்கள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த நூல் ஆசிரியர்கள் தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நூல்களை உள்வாங்கிய நிலையில் அல்லது இதற்கு இவர் காலத்திற்கு முற்பட்ட அருளாளர்கள் அருளி செய்த நூல்களை பின்பற்றி அருளி இருக்கின்றார். இந்த முறை நமக்கு மரபு. மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்தினுடைய வழிநூலாக நந்தி சிவாச்சாரியார் அமைத்தார். அதற்கு பிறகு சார்பு நூலாக உமாவதி சிவாச்சாரியார் அமைத்தார். இப்படி இவர்கள் நூல்கள் அமைப்பதற்கு இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய நூல்களின் சாராம்சத்தையும் பொதுவாக நாம் அப்படி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், மாதவ சிவஞான சுவாமிகள் திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் வடமொழி புலமையிலும் ஆலங்கால் பட்டவர். இலக்கிய இலக்கணம் அத்தனையிலும். எனவேதான் இப்படி இந்த பதிகம் அம்மையின் மீது அருளி செய்த இவருடைய இலக்கிய நூல்களானாலும் சரி அத்தனையிலையும் அந்த சித்தாந்த கருத்துக்கள் மேலோங்கி இருக்கும்.
அதான் முனிவருடைய சிறப்பே அதுதான். சாத்திர நூல்களுக்கெல்லாம் உரையாணி என்று போற்றப்படுகின்றார் என்று சொன்னால் அது மாதவ சிவஞான சுவாமிகளையே சாரும். இந்த முதல் பாடல் பாருங்க. பண்டை வினையாளும் வரு பல வினையாளும் உரு பாழ்த்த கன்மத்தினாலும் பாழான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தனுக்கள் அடுக்கிக் கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமெனக் கருதி எளிதாய் கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்து ஆண்ட மேருவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும் வைப்பது என்றோ அருகிலேன் என்றோ அருகிலேன். வானாகி மண்ணாகி மற்றுமுள்ள எல்லாமாகி மறை நான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்று உலாவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே. எத்தனை வார்த்தைகள் நாம் பார்க்கின்றோம். திருவாசகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு மணிவாசக பெருமான் அருளி செய்த தன்மைகள், அதுபோல இங்க மெய்கண்ட தேவநாயனாரும் அருணந்தி சிவாச்சாரியாரும் உமாபதி சிவாச்சாரியாரும் சாத்திர நூல், அந்த நூல்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே இங்க நமக்கு முனிவர் பெருமான் அமைத்து காட்டி இருக்கின்றார். பண்டை வினையாடும் வரு பல வினையினாலும் இந்த பாழ்த்த கன்மத்தினாலும். இது நமக்கு சிவஞான போதத்துல 2வது நூற்பாவுல அந்த முதல் நூற்பாவுக்கும் 2வது நூற்பாவுக்கும் உள்ள தொடர்பு பார்க்கின்ற பொழுது முதல் நூற்பாவோடு தொடர்புற்று நிற்கின்ற 2வது நூற்பா. இந்த முதல் நூற்பாவிலே உலகம் முதல்வனிடத்தில் ஒடுங்கி பின் அவனிடத்தினின்றே தோன்றும் என்பது கூறப்பட்டது. அது தோன்றும் காலத்தில் எவ்வாறு தோன்றும், முதல்வன் அதனை எம்முறையில் செயற்படுத்துவான் என்பவற்றை அறியக்கூடிய வகையிலே அந்த 2வது நூற்பாவை அவர் அமைத்து காட்டியிருக்கின்றார். இருவினையின் என்று அங்க ஒரு மைய கருத்தை நமக்கு 2வது நூற்பாவுல சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அதை விளக்குகின்ற பொழுது இனி வான்மாக்கு இருவினை முதல்வன் ஆணையின் வரும் என்றது என்று அங்க நமக்கு முனிவர் சொல்லுவார். மெய்கண்ட தேவநாயர் காட்டுறார். இந்த பிறவிக்கு வருவதற்கு ஏதுவாக இருப்பது இறைவன் நாம் செய்த வினைகளை காரணமாக அதை ஏதுவாக கொண்டு நமக்கு இந்த உடம்பு தனுக்கரணம் புவனம் போகங்கள் இவற்றையெல்லாம் படைத்து கொடுக்கின்றார் என்று நமக்கு சாத்திர நூல் சொல்கின்றது. எனவே முற்பிறப்புகளில் இதுகாரும் நாம் கடந்து வந்த அந்த முற்பிறப்புகளில் செய்யப்பட்டு கிடக்கின்ற வினைகள், அததான் இங்க முதல்ல சொல்றார். பண்டை வினையாலும் பல்காலும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த வினைகளின் தொகுதி. நாம் இந்த வினைகளை, ஏனென்றால் நம்முடைய சைவ சித்தாந்தம் வினை கோட்பாடுகளை ஒத்துக்கொள்கின்றது. வினை கோட்பாடுகளை ஒத்துக்கொள்ளாத புறப்புறச் சமயங்கள் இருக்கின்றது. அவற்றை மறுக்கும் முகமாக முனிவர் பெருமான் எடுத்த எடுப்பிலேயே பண்டை வினையாலும் அப்படிங்கிறார். ஆக இந்த பண்டை வினை என்பது பல பிறவிகளில் செய்து ஆன்மாவினால் செய்யப்பட்டு அந்த தொகுத்து செய்யப்பட்டு கிடக்கின்ற தொகுதி, பல வினைகளின் தொகுதி. இந்த பல வினைகளின் தொகுதியினை சஞ்சிதம் என்று நமக்கு நாம் சொல்கின்றோம். இந்த சஞ்சிதம் என்பது பழவினை, தொல்வினை, கிடவினை என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது.
கிடக்கின்றது. பல்காலமும் செய்யப்பட்டது அந்த சஞ்சிதம் என்கின்றதுல கிடக்கு. இந்த தொகுப்புகளில் இருந்து பல பண்டை வினையாலும் மறு பல வினையினாலும் உரு பாழ்த்த கன்மத்தினாலும் என்று சொல்றார் முனிவர். இந்த தொகுப்பிலிருந்து இந்த பிறவிக்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்டு வந்து பயனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வினைகள், அந்த சஞ்சீதத்துல இருக்கக்கூடிய வினைகள்ல இந்த பிறவிக்கு ஏதுவாய வினைகளை மட்டும்தான் இறைவன் நம்மோடு கூட்டுவிக்கின்றான். எனவே அப்படி இந்த பிறப்பிற்கென்று இந்த ஆன்மாவானது எடுத்துக்கொள்ளப்பட்டு வந்த அந்த பயன் கொடுக்கின்ற வினைகள், அது பிராரத்தம் எனப்படும். பிராரத்தம், இந்த பிராரத்தம் அது நுகர்வினை. அந்த நுகர் வினைகளை இப்பிறப்பிலே அவ்வினை பயன்களை நுகர்கின்ற பொழுதே, அதை அனுபவிக்கின்ற பொழுதே மனம் மொழி மெய்களால் செய்கின்ற புது வினைகளை நாம் ஆகாமியம் என்று சொல்லுகின்றோம். ஆகாமியம் என்று சொன்னால் விரும்பி செய்வது என்று பொருள். எனவே இந்த மூவகை வினைகளும் இங்கு இருவினை என்று குறிப்பிடப்பட்டது. எனவே இந்த இருவினைகள் பொதுவாக இருவினைகள் என்று சொன்னால் அது நல்வினை தீவினை என்று பார்க்கின்றோம். அந்த வினை என்று சொன்னாலே அது மூன்றாக சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த சஞ்சித வினை என்பது தாமாக தம்மை செய்தவரை சென்று அடையும் என்று சொன்னால் அது அடையாது. அப்படி ஏனால் அது சடம். சென்று அடைந்து பயனை கொடுக்குமா என்றால் அது வினைக்கு அன்றோ முதன்மை வந்துவிடும். எனவே அது பயனை கொடுக்காது. இறைவனே முதல்வனாதல், இறைவனே முதல்வனாக இருந்து கொண்டு இந்த சஞ்சிதத்தினுடைய வினைகளை அந்த வினை செய்தவரை சென்று அடைய செய்கின்றார். எனவே வினைகள் என்று சொன்னால் அது நல்லன தீயன என்று இருவகைப்பட்டு நிலைத்து நின்று அதனுடைய பயன் தருதல் என்பது அந்த வினையே வந்து பயனை கொடுக்குமானால் அது கொடுக்காது. இந்த உயிர்கள் அறிவு பொருள் தானே, அப்போ இந்த உயிர்கள் சென்று வினை பயனை எடுத்துக்கொள்ளலாம்னா அது உயிர்கள் சிற்றறிவு, அது தாமாக சென்று செயல்படாதது. எனவே இதுவும் எடுக்காது. எனவே இந்த உயிர்களுக்கு வினைகளை கூட்டுவிப்பவன் இறைவனது ஆணையே ஆகும் என்பதனை நமக்கு சிவஞான போதம் நமக்கு காட்டுகின்றது. எல்லா நூல்களும் இதைத்தான் சொல்லுகின்றது. இந்த பாடல்ல நமக்கு பண்டை வினையாலும் வரு பல வினையாலும் உரு பாழ்த்த கன்மத்தினாலும் என்று நமக்கு சொல்லுகின்றார். இந்த கன்மம் அதுதான் இங்க, அதாவது வினை காரணமாகத்தானே இந்த பிறப்பே நமக்கு அமைகின்றது. எனவே அப்பர் சுவாமி பாடுவார், புல்லுவர் ஐவர்கள் புணத்து இடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்ளுவர் தூ நெறி விளைய ஒட்டார் முள் உடையவர்கள் தம்மை முக்கண்ணான் பாத நீழல் உள்ளிடை மறைத்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே என்று. இங்க புல்லுவர் என்பது வேடர்கள், ஐவர்கள் என்று சொன்னது கல்வர்கள். புணத்து என்பது இங்க புத்தி தத்துவத்தில் இருந்து கொண்டு புகுந்து நின்று புத்தி தத்துவத்தில் மகிழ்ந்து நின்று துள்ளுவர் அப்படின்னா செய்யப்படுபவர்கள், அவர்கள் செயலே என்று சொல்லும்படியாக செய்வது. சூறை கொள்வர் என்பது கொள்ளை கொள்வது, ஆரழைத்தல். நமக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கொடுகு வெஞ்சிலை என்கின்ற பதியத்துல வரும் ஆரழைத்தல் என்ற சொல்லலாம். எனவே நம்முடைய ஆன்மாவினுடைய புத்தியை கொள்ளை கொள்வது என்பது இந்த இவர்கள் புல்லுவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பொறிகள் புலன்கள் இதெல்லாம். அப்படி ஆரழைத்து அப்படின்னா கொள்ளை கொண்டு விட்டு என்ன செய்தான், தூநெறி என்று சொல்லுவது சிவ ஞான நெறி, சுத்தாத்வித சித்தாந்த சைவ நெறி. நெறியை ஆன்மாவிடத்து விளைய ஒட்டாமல் இருக்க செய்வார்களாம்.
அதுக்கு எத்தனை வார்த்தை கொடுக்கிறாரு பாருங்க. புல்லுவர் ஐவர்கள் புனத்திடை புகுந்தி நின்று புத்தி தத்துவத்தில் இருந்து துள்ளுவர் சூறை கொள்ளுவர். எனவே அந்த விளைய ஒட்டார், தூ நெறியை விளைய ஒட்டார். முள் உடையவர்கள், அந்த முள் உடையவர்கள்னு இங்க தீமை புரிவதில் கூர்மையான முள் உடையவர்கள்னு காட்டுறார். அப்படிப்பட்டவர்கள் ஒரு கண் சூரியன் முக்கண் உடைய பெருமானுடைய பாதத்தில் மறைந்து நின்றாலன்றி அவர்களுக்கு அந்த தூ நெறி என்பது விளைய ஒட்டாது. அதாவது இந்த பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆன்மாவின் அறிவினை இந்த புலன்களும் பொறிகளும் தம்முடைய செயலுக்கு இழுத்து சென்று தூநெறியை ஒட்ட விடாதபடிக்கு அந்த ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்தை ஆறழைக்கின்றது, கொள்ளை கொள்ளுகின்றது, மயக்குகின்றது, அறியாமையை உண்டாக்குகின்றது. அப்படிப்பட்ட இங்க முக்கண்ணான் என்பது ஒரு கண் சூரியன், நமக்கு தெரியும் பெருமானுடைய திரு கண்கள் சந்திரன், இன்னொன்று சுடர். ஏனென்றால் இங்க ஏன் மூணு காட்டுகின்றார்? முக்கண்ணான் பாத நீழல், பெருமானுடைய பாத நீழல் அடைந்தால் சூரியன் என்பது, ஏன்னா இங்க அதற்கு முன்பாக புல்லுவர் துள்ளுவர் சூறை கொள்வர் அப்படின்னு காட்டுறார் இல்லையா அப்பர் சுவாமி. அது இந்த ஒரு கண் சூரியன் சிவபெருமானுடைய திருக்கண். அந்த சூரியன் என்பது தீ, வெப்பம். அதில் அந்த தீயினால் அந்த துள்ளலை நீக்கலாம், துள்ளலை நீக்கிக் கொள்ளலாம். ஒரு கண் சந்திரன், அந்த சந்திரனுடைய துணையினால் இருளை நீக்கி சூறை கொள்வதை தடுக்கலாம். அந்த பாடல்ல வருகின்றது துள்ளுவர் சூறை கொள்ளுவர்னு வருது இல்லையா? அந்த துள்ளுதலை சூரியன் ஆகிய கண்ணும் சூறை கொள்ளுவதை சந்திரனாகிய கண்ணும் நீக்குகின்றது. நடுவுல இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண், அது சுடர். அந்த சுடர் என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல வரியில சொல்லியிருக்காரு இல்லையா, இருள் நீங்கி தூ நெறியை அடைய வைக்கின்றது. தூ நெறி விளைய ஒட்டார், அப்படி அந்த விளைய ஒட்டாத தன்மையை நீக்கி தூ நெறியை விளைய ஒட்டுவதற்காக அந்த நெற்றிக்கண் நமக்கு அந்த தன்மையை காட்டுகின்றது என்று மூன்று கண்ணுக்கும் காரணத்தை அவர்கள் நமக்கு அப்பர் சுவாமியினுடைய அந்த தேவாரத்துல இருக்கக்கூடிய அந்த பதிக விளக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய மும்மலம் போக்கவே இறைவன் முக்கண் உடையவனாக இருக்கின்றார். அப்படி அவருடைய கண்கள் நம்முடைய மும்மலங்களையும் நீக்கிவிட்டால் துள்ளுதல் ஏது, புல்லுவர் ஏது, துள்ளுவர் ஏது, சூறை கொள்வது ஏது, தூநெறி விளைய ஒட்டாமல் தடுப்பது ஏது? எனவே இறைவனுடைய திருவடியை நாம் புகழென்று கொண்டு விட்டோமே ஆனால் இதெல்லாம் நீங்கும் என்று நமக்கு காட்டுகின்றார். இதனை மணிவாசக பெருமான் நமக்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்டாய் என்று சொல்லுகின்றார். எனவே நம்முடைய சிந்தைதனை தெளிவிப்பது என்பது இறைவனுடைய அந்த திருவடி. எனவே இங்க நம்முடைய முயற்சிநாதர் அந்த திருமீயச்சூர் என்கின்ற திருத்தலத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமான், அவரை நினைக்கின்ற பொழுது அந்த முயற்சியினால் இன்பம் விளைகின்றது. எனவே முயற்சி இன்மையினால் வறுமையும் துன்பமும் விளைகின்றது என்ற இந்த இரண்டு கருத்துக்களையும் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். வினைகளை ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ, முயற்சியினால் இன்பம் விளைகின்றது என்றும் முயற்சி இன்மையினால் துன்பமும் வறுமையும் விளைகின்றன என்று இரண்டு கருத்துக்களையும் எல்லோரும் ஒத்துக்கொள்ளும்படியாக இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சிலர் தம்முடைய முயற்சியினாலேயே செல்வத்தை இழந்து துன்புறுவதையும், மற்றும் சிலர் முயற்சியின்றி அல்லது குறைந்த முயற்சி செய்து பெரும் செல்வத்தையும் உயர்வையும் இன்பத்தையும் பெற்று வாழ்வதையும் நாம் நம்முடைய வாழ்வில் காண்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது ஒரு சிலர் முயற்சி இல்லாமலே பெருவாழ்வு வாழ்வது போல நமக்கு தோன்றுகின்றது. ஒரு சிலர்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், எவ்வளவு
உழைக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் துன்பத்தையும் வறுமையையும் அடைந்திருக்கின்றார்களே என்றெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். நம்மில் பலர் அந்த வினாக்களை நம்மிடையே எழுப்புகின்றார்கள். இதெல்லாம் நாம பார்க்கிறோம். ஆக இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், இவற்றுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று பார்த்தோமேயானால், அந்த முன் செய்த வினை என்பதுதான் இது போன்ற அருளாளர்களினுடைய துணிவு. நூலோர்கள் இப்படி நூல் செய்திருக்கின்றார்களே, இவர்களுடைய துணிவு நமக்கு எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அதனாலதான் முதல் வார்த்தைய போட்டார், பண்டை வினையினாலும். முதல்ல போட்டார் பண்டை வினையினாலும்னா என்ன பொருள்? அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த இன்பமும் துன்பமும் எவ்வாறு அமைகின்றது என்றால் முன்பு செய்த வினை காரணமாக. எனவே ஒருவன் கிணறு தோண்டுகின்றான். அந்த கிணற்றிலே நல்ல இடமாக பார்த்து நன்றாக வேலை செய்து ரொம்ப ஆழமாக கூட தோண்டுகின்றான் என்று வையுங்கள். நல்ல நீர் கிடைப்பதும், அந்த நீரானது தோண்டியவுடன் கிடைப்பதும், அல்லது அதிக ஆழங்கள் தோண்ட கிடைப்பதும் அவனுடைய முயற்சியை பொறுத்தது அல்ல. அதோடு அந்த முயற்சியே அதற்கு காரணமாக இருக்க முடியாது. அந்த அவ்விடத்தில் இருக்கக்கூடிய நீரின் இயல்பை பொறுத்து அமையும். அதுபோல அந்த இடத்துல எப்போ எங்க அந்த நீர் இருக்கக்கூடிய தன்மை, அது ஆழமாக இருந்தால் ஆழமாக தோண்ட வேண்டி வரும். அந்த நிலத்திலே நல்ல நீர் இருந்தால் நல்ல நீர் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய தன்மையை பொறுத்து அந்த கிணறு தோண்டுகின்றவனுக்கு அந்த நீர் அமையும். அதுபோல இந்த அதுபோல முன்வினை காரணமாகவே ஒருவனுக்கு இன்பமும் துன்பமும் வருகின்றது. இதனை நமக்கு இந்த முன்வினை உண்டு என்பதனை அகிலாண்டேஸ்வரி பதியத்துல முதல் வார்த்தையா வைக்கிறார். வினை உண்டு, சஞ்சிதம் உண்டு, பல வினை உண்டு என்று பதிவு செய்கிறார். எனவே இதனை இன்பத்தை உயிர்கள் நிறுத்திக் கொள்ள முயன்று நீங்குதலும், சில நேரங்களில் இன்பம் தானாகவே வருதலும், துன்பம் தடுப்பினும் நில்லாது வருதலும், போக்கினும் போகாது நிற்றலும், இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே, அதோடு மட்டுமல்லாமல் நல்வழி என்கின்ற நூலிலே இதற்கு ஒரு பாடலை நாம் பார்த்தோமேயானால், வருந்தி அழைத்தாலும் வாரா, எவ்வளவுதான் வருந்தி அழைத்தாலும் நமக்கு இல்ல இந்த முன்வினை பயனினால அந்த நல்வினையை இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய பண்பு அந்த தன்மை இல்லை என்று சொன்னால், அது எவ்வளவு நாம வருந்தி அழைத்தாலும் அது வாரா. பொருந்துவன போமின் என்றால் போகா. நமக்கு இருப்பவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுவும் முடியாது. பொருந்துவன போமின் என்றால் அது போகா. இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தான் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்று அந்த வினா உண்மையினை இந்த நல்வழி என்கின்ற நூல் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. நம்முடைய திருவருட் பயனிலே உமாபதி சிவம் அந்த வினைக்கு ஒரு பாடல்களை காட்டுகின்றார். நீடும் இருவினை என்று நமக்கு அதை சொல்லுகின்றார். முடிவின்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்வினை தீவினை என்பதனை அவர் அந்த நீடும் இருவினை என்பதுல நமக்கு காட்டுகின்றார். இது அந்த பிரவாகமாக வரும் வினை தொடர்ச்சியை குறிக்கின்றது. இதைத்தான் நமக்கு இந்த பாடல்ல மாதவ சிவஞான சுவாமிகள் பண்டை வினையினாலும் பல வினையினாலும் ஒரு பார்த்த கண்மத்தினாலும்ங்கிறார். இங்க ஆகாமியத்தை அவினாபாவமாக கொண்டு வரும் பிராரத்த வினை என்பதனால் அறியலாம். சிவஞான சுவாமிகள் எப்படி காட்டுகின்றார் என்று சொன்னால், இது ஆகாமியத்தை அவினாபாகமாக கொண்டு வரும் பிராரத்த வினை. அப்படின்னா ஆகாமியம் இந்த பிராரத்த வினையை அனுபவிக்கின்ற பொழுதே அதனை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய வினை, எதை அங்க ஆகாமியமாக ஏறக்கூடிய வினைகளை நாம் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் செய்கின்றோம். இதை அனுபவிக்கின்ற பொழுதே அதை ஏத்திக்கொண்டே வருகின்றோம். அதுதான் அங்க பிரவாகமாய் வரும் வினை தொடர்ச்சிங்கிறார். பிரவாகமாய் அப்படின்னா
அந்த ஆற்றிலே வருகின்ற நீர் ஒழுக்கு போல, நீர் ஒரு இடத்துல வருகின்ற நீர் அடுத்த இதுல இருக்காது. அது அப்படி போய்க்கொண்டே இருக்கும். அது போல நாம் செய்கின்ற வினைகள் செய்கின்ற பொழுதே ஆகாமியமாக ஏறிக்கொண்டே இருக்கின்றது என்பதனை இங்க நமக்கு காட்டுகின்றார். ஒரு மாங்கனியை ஒரு 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 பழத்தை நாம் சுவைக்கின்றோம். அதனுடைய இனிமை காரணமாக அந்த இன்பத்தை தக்க வைக்க நினைக்கின்றோம். அதே சமயம் அதனுடைய அது இனிமையாக இல்லை என்று சொன்னால் அதனை சுவைக்க நாம் விரும்புவதில்லை. எனவே நாமே அந்த கனியை நமக்கு இறைவன் அருளி இருக்கின்றார் என்று நினைக்காமல் அதனை உண்கின்ற பொழுது அதை இன்பமாகவும் துன்பமாகவும் அனுபவிக்கின்ற பொழுது மனம் மொழி காயம் இந்த முக்கரணங்களால் தீவினைகளை நாம் ஏற்றிக்கொண்டுதான் வருகின்றோம். எனவே இறைவன் அறிவித்தால் அறிந்தும், அசைவித்தால் அசைந்தும், ஊட்டுவித்தால் உண்டும் வருகின்றோம். ஒரு துன்பம் நாம் எல்லோரும் அப்படிதான், எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ என்பது போல அவன் இருந்து இந்த ஆன்மாவினை இயக்குகின்றான். அதை ஒருபொழுதும் உணர்வதில்லை. எப்படி இந்த உடம்பினை இந்த கருவிகள் இந்த உயிர்கள் கருவிகள் மூலமாக அறிகின்றது. இந்த உயிரானதோ திருவருள் மூலமாகத்தான் ஒவ்வொன்றையும் அறிகின்றது. எனவே இறைவன் அறிவித்தால் அறிந்தும், கருவிகள் இருந்தாலும் உயிர் என்ற ஒரு பொருள் இருந்தாலும் இறைவன் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலமும் அறிய முடியாது. இத்தனை இருந்தாலும் இறைவனுடைய திருவருள் உள்ளில் இருந்து செயல்பட அதனாலதான் இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் அத்துவிதமாக இருக்கின்றான். எதற்காக? இந்த இது அறிவதற்காகவும், உயிர்கள் அறிவதற்காகவும், செயல்படுவதற்காகவும், இயங்குவதற்காகவும் தானே. எனவே இறைவன் அறிவித்தால் அறிந்தும், அசைவித்தால் அசைந்தும், ஊட்டுவித்தால் உண்டும் வருகின்றோம். ஒரு துன்பம் அப்படி இருக்க, ஒரு துன்பம் வருமானால் அதை நீடித்துக் கொள்வதற்காகவும் முயல்கின்றோம். விரைவில் அந்த முயற்சியை நாம் எடுக்கின்றோம். இப்போ ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு நேர்காணலுக்கு சென்றால் அந்த ஒரு பெரிய தொழிற்சாலையிலே நமக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்றாங்க. அதற்காக நாம் என்ன செய்யறோம்? அந்த நேர்காணலுக்கு செல்வதற்கு முன்பாக யாரை பார்த்தா கிடைக்கும், எப்போ இது விரைவாக கிடைக்கும் என்று அதற்கு எத்தனை முயற்சிகளாக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எதெல்லாம் செய்கிறோம். அது இன்பத்தை நுகர்வதற்காக இத்தனை முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். அதனை நுகர்கின்ற பொழுதே கருத்து வகையால் பல வகையாக செய்கின்றோம். ஒரு இன்பத்தை நுகர்வதற்கு அதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எப்படி நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பல விதமாக கருத்து வகையாலோ இல்ல வாக்கு மூலமாகவோ காயம் மூலமாகவோ பல செயல்களை நாம் செய்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது அதே துன்பம் வருகின்ற பொழுதும் அந்த துன்பத்தை நம்மிலிருந்து நீக்குவதற்காகவும் விரைவாக நாம் இத்தனையும் செய்கின்றோம். அதை நீக்கிக் கொள்வதற்கு அல்லது அந்த துன்பம் வரும் காரணத்தை நாம் பிறர் மீது சொல்லுவதற்கு இப்படியெல்லாம் பல வகையாக அந்த கருத்துக்களை நீட்டிக்கொண்டே செல்கின்றோம். இதனால் அகாமியமாக வினைகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது என்பதனை அறியாமல். எனவே நமக்கு எது வரினும் அது இறைவன் கொடுப்பதே. அது எப்படி எதன் மூலம் வரினும் அது அவன் ஏவலாலே வருமே அன்றி எவரும் எதையும் எப்போதும் செய்துவிட முடியாது. அவனின் வியாபியமான எல்லாம் அவனுக்கு கருவிகளே என்பதை உணர வேண்டும். எனவே அந்த நம்ம படிக்கிறோம் வினை வரும் வாயில்கள் நமக்கு இந்த நாம் 3 வகையாக 3 கருவிகள் மூலமாக வினைகளை செய்கின்றோம். அதனால வினை பயன்களும் 3ஆக வருகின்றது. ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்று. அப்படி வருகின்ற பொழுது எல்லாமே எது வரினும் அது
அந்த தீதும் நன்மையும் பிறர் தரவாரா என்று சொல்வது போல நல்வினைக்கும் தீவினைக்கும் காரணம் நாமே என்று நினைத்தலும் எதுவரினும் அது இறைவனின் ஏவலாலே வருகின்றது. இறைவன் கொடுப்பதே வறுமையன்றி எவரும் எதையும் நமக்கு செய்துவிட முடியாது என்பதை உணர வேண்டும். இதைத்தான் இங்க சிவஞான சுவாமிகள் நமக்கு பண்டை வினையினாலும் வரும் பல வினையினாலும் உரு பார்த்த கண்மத்தினாலும் கண்மம் என்ற சொல்லுக்கு அந்த பொருளினுடைய அசைவு செயல் என்று பொருள், வினை என்று பொருள். அதுதான் நமக்கு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று பாடுகின்றார். 8வது நூற்பாவுல முதல் அதிகரணமாக இறப்பில் தவத்தான் இசைத்த இருவினை ஒப்பில் மறுவுவனாம் ஞானத்தை வந்து என்று அந்த வினை ஒப்பில் இருவினை ஒப்பில் இறைவன் குருவாக வந்து அருள்வதை நமக்கு பல இடங்களில் நமக்கு காட்டுகின்றார்கள். இந்த கண்மம் என்பது மாயா காரியங்களாகிய கருவிகளால் திரோதான சக்தியின் துணை கொண்டு உயிர்கள் தான் அல்லாததை தானென்றும் தனது அல்லாத பொருளை தனது என்றும் கருதி முனைப்புடன் செய்யும் தொழிலே கண்மம் எனப்படும். ஆக கண்மம் அப்படின்னா வினை என்கின்ற ஒரு வார்த்தையில நாம பதில் சொல்லாம கண்மம் என்கின்ற சொல்லுக்கு மாயா காரியங்களாகிய கருவிகளால் திரோதான சக்தியின் துணை கொண்டு உயிர்கள் தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனது என்றும் கருதி முனைப்புடன் செய்யும் தொழிலே கண்மம் எனப்படும். இந்த கண்மம் ஒரு காலமும் தனித்து நிற்காது. அது மாயையாகிய பொருளை பற்றியே நிற்கக்கூடியது. எனவே இந்த கண்மத்திற்கு பற்றுக்கோடாக இருப்பது மாயை. கண்மத்திற்கு பற்றுக்கோடாக இருப்பது மாயை. கண்மத்திற்கு 2 நிலைகள் இருக்கின்றது. மனம் மொழி மெய்களால் விருப்பு வெறுப்போடு செய்யும் முயற்சிகளைத்தான் நாமோ விருப்பு வெறுப்போடு செய்கின்ற முயற்சி, அதைத்தான் நாம கண்மம்னு சொல்றோம். அந்த கண்மம் காரிய கண்மம் காரண கண்மம் என்று 2 நிலைகளாக இருக்கின்றது. இந்த கண்மம் அத காரண கண்மத்தை தான் நாம் மூல கண்மம்ங்கிறோம். காரிய கண்மம் இது காரண கண்மம் என்பது தோற்றம் இல்லாதது. காரிய கண்மம் என்பது தோன்றி அழிவது. இந்த காரண கண்மம் என்பது நன்மை தீமை என்ற பாகுபாடு இல்லாதிருப்பது. இது நல்வினை தீவினை என்ற பாகுபாடு உடையது. உயிர்களுக்கு நேரே பந்தித்திருப்பது இந்த காரண கண்மம். பந்தமாகாமல் இருப்பது. இந்த உயிர்களுக்கு நேரே பந்தப்படுத்துவது காரிய கண்மம். நேரே பந்தமாகின்றது. இன்ப துன்பமாக நல்வினை தீவினைகளை செய்கின்றோமே, இன்ப துன்பமாக அனுபவிக்கின்றோம். இதெல்லாம் நேரே நம்மை பந்திப்பது. எனவே காரண நிலையில் மாயையினிடத்தில் எந்தவித அசைவின்றி இருந்தபடியே இருக்கும் நிலையே கண்மம் என்று நமக்கு காட்டப்படுகின்றது. இதை நம்ம சொல்லுகின்ற பொழுது சிவாச்சாரியார் நமக்கு திருவருட்பயன்ல 52வது பாடல ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை 2 அவை ஆக இவை 6ம் ஆதியில் என்று அதை சொல்கின்றார். அங்க அவர் சொல்லுவது கர்மம் கண்மம் என்பது அந்த மூலகன்மத்தை என்பதனால், அது ஆதியில் என்பதனால் அது மூலகன்மம் என்று நாம அதை வருவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல்லையே அதை சொல்றார். செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். இங்க சொல்லப்பட்ட அந்த செய்வினை என்பது காரிய கர்மம். எனவே அந்த காரண கர்மத்தையும் காரிய கர்மத்தையும் அடுத்தடுத்த பாடல்கள்ல நமக்கு வைத்து உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன்ல நமக்கு காட்டி அருள் இருக்கின்றார். இந்த கர்மம் என்பது ஒரு நித்த பொருள். அது மாயையை பற்றி நிற்பது. நித்த பொருள் என்று சொன்னால் நித்த பொருள். இதன் காரியம் நாச்சோற்பதியாய் வருவது. நாச்சோற்பதியா இருந்தா நம்ம அப்பதை பார்த்தோம் இல்லையா, பிரவாகமாய் ஒன்று அழிகின்ற பொழுதே ஒன்று வருவது.
நாசம் அடைகின்ற பொழுதே உற்பத்தி ஆவது. ஒரு வினையை செய்கின்ற பொழுதே அதன் அவினாபாகமாக கொண்டு வருகின்ற அந்த அஞ்ஞான கண்மம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஆன்மாக்கள் பெறும் இந்த தன் கரண புவன போகங்களுக்கு காரணமாக இருப்பது கண்மம் தான். இன்னைக்கு நமக்கு இன்றைக்கு பாடத்துல மாத சிவஞான சுவாமிகள் சொல்றது அதுதான். ஏன் பண்டை வினையாலும் பல வினையாலும் பாழ்த்த கண்மத்தினாலும், அந்த பாழ்த்த கண்மத்தினாலும். எனவே இந்த கண்மம் தான், கண்மத்தினுடைய காரணம் தான் ஆன்மாக்கள் தனுகரண புவன போகங்களை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. காரிய நிலையில் பலவாக இருக்கின்றது. மனம் வாக்கு காயத்தால் இயற்றப்படுகின்றது. அப்படி செய்யப்படுகின்ற பொழுது அது ஆகாமியமாக விரும்பி செய்யப்பட்ட ஆகாமிய வினையாக இருக்கின்றது. நல்வினை தீவினையாக இருக்கும் பொழுது அது தூல கண்மம். வினைகள் செய்து முடித்த பின் அவை புத்தி தத்துவத்தில் பக்குவம் வருவரை கிடந்து பின் சாதி, ஆயுள், போகம் என்பவற்றிற்கு ஏதுவாக அமைகின்றது. வினைகளை செய்து முடிக்கின்ற பொழுது அது புத்தி தத்துவத்தில் இருந்து கொண்டு அடுத்த பிறவிக்கு வருகின்ற சாதி, ஆயுள், போகம் இதற்கெல்லாம் இந்த செய்யப்படுகின்ற வினைகள் ஏதுவாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அடுத்து இந்த சனகம், தாரகம், போக்கியம் என்று மூவகையாக இருந்து இயக்கப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இதுல சனகம் என்பது காரணமாய் இருந்து சரீரம் முதலியவைகளை பிறப்பிப்பதற்கு ஏதுவாக இருப்பது. தாரகம் என்பது நிலைக்களமாக இருந்து சரி ரூபமாய் நின்று ஆன்மாவை தரிக்கின்றது. இந்த போக்கியம் என்பது நுகர் பொருளாக இருந்து விடய வடிவாக இருந்து அனுபவிக்கப்படுவது என்று இந்த கண்ம மூவகைத்தாக நின்று இயக்கம் பெறுகின்றது என்று நம்ம பார்க்கின்றோம். அதுல சொல்லப்பட்ட அந்த சஞ்சிதம், பண்டை வினையாலும் என்று முனிவர் காட்டினார் இல்லையா, அந்த சஞ்சிதம் என்பது சஞ்சிதம் என்ற சொல்லுக்கு நன்கு பெறப்பட்டது என்று பொருள். எனவே சஞ்சிதம் என்பது புண்ணிய பாவமாக ஈட்டப்படுகின்ற பொழுது வினைகள் நல்வினை தீவினைகளாக செய்கின்ற பொழுது அது புண்ணிய பாவமாக கிடக்கின்றது. இது 5ஆக இருக்கின்றது, 5 வினைகளாக இருக்கின்றது. அந்த சஞ்சிதம் என்பது புண்ணிய பாவம் அது ஈட்டப்படுகின்ற பொழுது உலக வினை, வைதிக வினை, அத்தி ஆன்மீக வினை, அதிமார்க்க வினை, மாத்திர வினை என்று 5ஆக இருந்து அந்த கலைகளிலே 5 கலைகளிலே உலக வினை, வைதிக வினை என்பது அசுத்த கண்மம், அத்தி ஆன்மீக கண்ம வினை என்பது மிச்சிர கண்மம். அது வித்யா கலையில் இருந்து கொண்டு இயற்றப்படுகின்றது. அந்த அசுத்த கண்மம் நிவர்த்தி கலையிலும் பிரதிட்டா கலையிலும் இருக்கக்கூடிய அது அந்த நம்ம செய்த வினைகள் அங்க ஈட்டப்படுகின்ற பொழுது இருக்கக்கூடிய இடங்கள். அது அசுத்த தத்துவ போகங்களை நமக்கு பயப்பிக்கின்றது. உலக வினையும் வைதிக வினையும் நிவர்த்தி கலை பிரதிட்டா கலையில் இருந்து கொண்டு அசுத்த கர்மமாக இருந்து இந்த உயிர்களுக்கான அசுத்த தத்துவ போகங்களை பயப்பிக்கின்றது. அப்படின்னா அதற்கு வருவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த அத்தி ஆன்மீக வினை என்பது மிச்சிர கர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அது சுத்த அசுத்த போகங்களை ஊட்டுகின்றது. அதிமார்க்க வினை, மாந்திர வினை என்பது சுத்த கர்மம். இது சாந்தி கலையிலும் சாந்தி அதீத கலையிலும் இருந்து கொண்டு சுத்த தத்துவ போகங்களாக பயப்பிக்கின்றது. அது அமைகின்றது என்று இந்த 5 வினைகளாக நமக்கு அமைகின்றது என்று பார்க்கின்றோம். எனவே இறைவனால் பக்குவமுற்று பயனுக்கு பக்குவமுறுதல் என்பது துணை கருவிகளோடு இந்த வினையானது மாயா கருவிகளோடு கூடி எல்லாவற்றோடும் கூடுதல் தான். அப்படி வருகின்ற பொழுது கூடி பயனுக்கு வருகின்ற பொழுது ஆன்மாக்களில் வினை காரணமாக இந்த ஆன்மாக்கள் உடம்பை பெறுகின்றது. அப்படி அந்த உடம்பை பெற்ற நிலையிலே இது எப்படி பயனை கொண்டு கொடுக்கின்றது என்று சொன்னால் ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் என்று பார்க்கின்றோம். இந்த முத்திரத்தால் பலதிரப்பட்டு பயனை கொடுக்கின்றது. எனவே இது அதிசூக்கும கர்மம் அல்லது பிராரத்த கர்மம் என்று நமக்கு வருகின்றது. இதனுடைய காரியம் என்று சொன்னால் இப்போ காரணம் காரியம்
இதுக்கு வினைக்கு காரியம் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் அத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மும்மலங்களும் இயைந்து நின்று இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஏதுவாகின்றது. உயிரினுடைய இன்ப துன்பங்களுக்கு ஏதுவாக இருப்பது இந்த மும்மலங்களும் இயைந்து நிற்பதனால். எனவே எல்லா கேட்டிற்கும் காரணமான ஆணவமலம் என்னும் அந்த தீராத நோய்க்கு மருந்தாக வினை பயனை சேர்ப்பிக்கின்றான் இறைவன். இந்த ஆணவமலம் என்பது அனாதி. அது உடலோடு எப்பவும் நமக்கு உயிரோடு அழுக்காக உயிரினுடைய குற்றமாக சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் இல்லையா? அது அறியாமையை கொடுக்கக்கூடிய பொருள். அது இந்த காரியப்படுகின்ற வினைக்கு ஆன்மாவிற்கு இன்பத் துன்பங்கள் வருகின்றது என்று சொன்னால், இன்பத் துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம். அப்படி இன்பத் துன்பங்கள் இந்த ஆன்மாவிற்கு வருகின்றது என்று சொன்னால், அது ஆன்மாவிற்கு செயற்கை என்பது அல்ல. செயற்கை அது செயற்கை. இன்பத் துன்பங்களை அனுபவிப்பது செயற்கை. செயற்கை என்பதனாலேயே அது இடையில் சேர்ந்தது. அது ஒரு காரியம் என்றும் நமக்கு புலப்படுகின்றது. இந்த இன்ப துன்பம் ஆன்மா அனுபவிக்கின்றது என்று சொன்னால் அது இயற்கை அல்ல, செயற்கை. என்றால் ஆன்மாவினுடைய இயற்கை என்பது இதையெல்லாம் கடந்து இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது தன்மையே கிடையாது. அது வியாபக அறிவுக்குள்ள அடங்கி வியாபியமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட தகுதி உடைய ஒரு பொருள். அதுதான் அதனுடைய இயற்கை. இப்ப செயற்கையாக பிற பொருள்களோடு மாயா காரியங்களோடும் அந்த கர்மத்தோடும் சேர்கின்ற பொழுதுதான் அதனுடைய இயற்கை மாறி செயற்கை நிலையை அடைகின்றது. செயற்கை என்று சொன்னால் அது ஒரு காலத்தில் சேர்க்கப்பட்டது என்று பொருள். சேர்க்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுதே அது ஒரு காலத்தில் அது விட்டு நீங்கவும் கூடிய பொருளாக இருக்கும். அதுதான் செயற்கை. எனவே செயற்கை என்பதினாலேயே என்று இதை நம்ம இன்பத் துன்பங்கள் வருகின்றது என்றால் அவை செயற்கை என்று சொல்கிறோம். அப்படி செயற்கைன்னு சொன்னதுனால இது இடையில் சேர்ந்தது என்றும் காரியம் என்றும் நாம் சொல்லலாம், புலப்படுகின்றது. எனவே இந்த கண்மம் அது காரியம் என்று சொன்னதுனாலே, காரிய கர்மம் இல்லையா? அது காரியம் என்று சொன்னதுனாலேயே இதற்கு காரணம் உண்டு என்றும் நமக்கு பெறப்படுகின்றது. எனவே இன்ப துன்பங்கள் பலவாக இருந்தாலும் பல காரணங்கள் இருந்தாலும் அவற்றை மூன்றாக நமக்கு சுருக்கி காட்டுகின்றார்கள். இது நம்ம சாத்திர நூல்ல படிக்கின்றோம் இல்லையா? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்றெல்லாம். இந்த காரியப்படுகின்ற வினைக்கு இப்போ வினை தானே பார்த்துட்டு இருக்கோம். பாழ்த்த கண்மத்தினாலும் என்று சிவஞான சுவாமிகள் காட்டுற அந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு விளக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இங்கே காரியப்படுகின்ற வினைக்கு முதல் காரணம் இன்ப துன்பமாக வருகின்ற பிராரத்த வினையே. அதற்கு துணை காரணம் மாயா காரியமாக வருகின்ற வாக்கு, மனம், காயம் என்பது. நிமித்த காரணம் என்பது இவற்றை இணைக்கும் ஆன்மாவிடத்து ஏற்படும் நான் எனது என்னும் உணர்விற்கு ஏதுவாய ஆணவ மலம். ஏனென்றால் இந்த உணர்வு நீங்கினால் அது வினை ஆகாது. எனவே ஆணவம் நீங்கினால் கண்மம் காரியத்தை தோற்றுவிக்காது. கண்மம் இல்லையே உடம்பு வராது. எனவே இதனை நமக்கு வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் திணை போதளவும் நில்லாது கண்டாய், சிவன் பாதம் நினைப்போரை மேவு, நினையாரை நீங்கியின் நெறியில் நின்றார், போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பாடல் போல இந்த ஆன்மாவிற்கு போக ஏதுவாய் நிற்பது கண்மம். போக ஏதுவாய் நிற்பது கண்மம். பந்தத்திற்கு காரணமாய் இருப்பது மாயை. போத்திருத்துவம் என்னும் விடய போக இச்சைக்கு போத்திருத்துவம் சொன்னா நுகர்வோனாம் தன்மை. இந்த ஆன்மா இந்த தனுக்கரண புவன போகங்களை
நுகர்கின்ற தன்மையிலே போத்திருத்துவம் என்னும் விடய போக இச்சை, இவ்விடய போக இச்சைக்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆக போக ஏதுவாய் இருப்பது கன்மம், பந்தத்திற்கு காரணமாய் இருப்பது மாயை, போத்திருத்துவம் என்னும் விடய போக இச்சைக்கு காரணமாய் இருப்பது ஆணவ மலம். எனவே இந்த மலங்களோடு ஏய்ந்து நின்று இன்பத் துன்ப அனுபவங்களுக்கு ஏதுவாகின்றது. எல்லா கேட்டிற்கும் காரணமான ஆணவ மலம் என்னும் அந்த நோய்க்கு மருந்தாக வினை பயனை இறைவன் சேர்ப்பிக்கின்றான். இதைத்தான் நம்முடைய சித்தாந்த சாத்திரம் முழுமையாக ஒத்துக்கொள்கின்றது. இதைத்தான் முனிவர் பெருமான் நமக்கு ஆணித்தரமாக பதிவு செய்கின்றார். இது முனிவர் பெருமான் பதிவு செய்கின்றதற்கு காரணம் மாவதி சிவாச்சாரியார் ஏற்கனவே திருவருட்பயன்ல சொன்னது அந்த குறளும், நம்முடைய பெரிய புராண ஆசிரியர் சேக்கிலார் சுவாமி அருளி செய்த அந்த முத்தாய்ப்பான ஒரு பாடல், சித்தாந்தத்திற்கே ஒரு மணிமகுடம் இல்லையா? ஆக அந்த பாடல், அது செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பா கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே 4 எனக்கொண்டே மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றிற்கு இல்லை. இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றிற்கு இல்லை என்று உய்வகை இல்லை என உய் வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்திருந்தார். எனவே இந்த 4ஐயும் ஒத்துக்கொள்ளக்கூடிய சமயம், அதாவது தூநெறியான இந்த சுதாத்வித சைவ சித்தாந்த சமயம், நமக்கு எந்த 4ஐயும் செய்வான், செய்வினை, சேர்பயன், சேர்ப்பவன், இந்த 4ஐயும் எவன் ஒருவன் ஒத்துக்கொள்கின்றானோ அவனே சித்தாந்தவாதி. இது நான் சொல்லல, பெரிய புராணத்துல சேக்கிலார் சுவாமி சொல்றார். உமாபதி சிவமும் இதை காட்டுகின்றார். எனவே நமக்கு இதை தொடர்ந்து சித்தியார்ல 102வது பாடல்ல மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏலத்தான் பலமாகச் செய்யும் இதம் அகிதங்கற்கு எல்லாம் மூலத்தாகி என்றும் வந்திடும் முறைமையோடே, என்றும் வந்திடும் முறைமையோடே, முறைமையாக வரக்கூடிய. எனவே செய்வான், வினையை செய்பவன், செய்வினை, அவன் செய்த வினைகள், சேர்பயன், அந்த வினைக்கு அனுபவிக்கக்கூடிய பயன், அதனை சேர்ப்பவன், இந்த 4ம் உண்டு. இதனைத்தான் சித்தியார்ல இதம் அகிதங்கள் என்பது இகழ் மனவாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் அகிதம் மற்று அது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன், இறைவனே ஏற்றுக்கொண்டு ஈவன் அன்றே என்று பதிவு செய்திருக்கின்றார் அருணன் சிவாச்சாரியார். நம்முடைய மாவதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்திலையும் இது நமக்கு நன்னியிடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாச்சோர்பதி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மன வாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதி கதமாய் இரு பயனாம் பாவ புண்ணியமாய் புலர் காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்ம மலம் புகழும் அன்றே என்று அதை நமக்கு காட்டுகின்றார். எனவே இந்த ஆணவ மலம் உயிரினுடைய அறிவை செயற்பட ஒட்டாது தடுத்து நிற்றலால் உயிருக்கு நேரடி பகையாகின்றது. அதனால்தான் அந்த ஆணவ மலத்தை பிரதிபந்தம் என்று சொல்லுகின்றோம். பிரதி அப்படின்னா எதிரானது, பந்தம் நமக்கு எதிரான பந்தம், நமக்கு செயற்கையான அந்த பந்தம். இது ஆணவமலம் அது பிரதிபந்தம். அப்போ கண்மமலம் என்பது, கண்மமலம் ஆணவத்தின் வழியாக வந்து உயிரை பற்றுகின்றது. எனவே இது அனுபந்தம். அணு என்று சொன்னால் வழி, இதன் வழியாக வந்து ஆணவமலத்தின் வழியாக வந்து உயிரை பந்திக்கின்றது. எனவே இது ஆணவத்தின் வழிவந்த கட்டு. அததான் நம்ம அனுபந்தம் அப்படின்னு சொல்றோம். அது பிரதிபந்தம், இது அனுபந்தம். மாயாமலம் என்பது கண்மத்தோடு தொடர்புடையதாய் உயிரை சார்ந்து நின்று பந்தித்து இருப்பதால் இது சம்பந்தம் எனப்படுகின்றது. எனவே இந்த முக்தியில 3ம் ஆன்மாவை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரதிபந்தம், அனுபந்தம், சம்பந்தம், ஆணவம், கண்மமலம், மாயாமலம், இந்த 3ம்
உயிரை பந்தித்துக் கொண்டு அறியாமையை செய்கின்றது. எனவே இதைத்தான் நமக்கு நூல்கள்ல நெல் நெல் தவிடு உமி என்று அந்த ஓமையை நமக்கு நெல்லுக்கு உமி அந்த ஓமையை நமக்கு காட்டுகின்றார்கள். அதுல முளை என்பது கன்மம், தவிடு என்பது மாயை, உமி என்பது ஆணவ மலம். அதுபோல மலம், மாயை, கன்மங்களிலிருந்து நீங்கிய ஆன்மாவிற்கு பிறவி உண்டாதல் இல்லை என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இதனை நமக்கு பகருடையில உமாபதி சிவாச்சாரியார் அழகா நமக்கு அதை காட்டுறார். முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் ஒருபடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் வெவ்வுயிர்க்கும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் மன்னிதனை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கரிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கற்புலனால் காணார்தம் கைப்படுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி என்று அந்த இரண்டாவது அந்த போற்றியில அதை நமக்கு அழகா சொல்றார். கேவல நிலையில் உயிர் ஆணவத்தோடு கலந்து அறியாமையை வடிவாக நின்ற நிலை மாறி கருவி கரணங்களோடு சகல நிலைக்கு வந்து அது உரிய பக்குவம் வருங்கால் சுத்த நிலையை வழங்கக்கூடிய அருட்செயலை நமக்கு இங்க கூறுகின்றார் என்று நம்ம அந்த போற்றி பகருடையில அந்த அற்புதமான பாடல் மூலமாக இதை காண்கின்றோம். இதுல காளிதம் என்பது களிம்பு. அந்த செம்பில் களிம்பு போல நெல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த உமி தவிடு போல நெருப்பில் இருக்கக்கூடிய விறகுல இருக்கக்கூடிய நெருப்பு போல இப்படியெல்லாம் பல உவமைகளை காட்டி வினை காரணமாக வினையை ஏதுவாக கொண்டு வருகின்ற இந்த பிறப்பு என்று நமக்கு அதை காட்டுகின்றார். இதனை நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் பாடலிலே பண்டை வினையாலும் வருப்பழ வினையினாலும் ஒரு பாழ்த்த கண்மத்தினாலும் என்று சொல்லுகின்றார். பாழான மாயை புணர்ச்சியினாலும் அப்படின்னு இந்த விளக்கத்தோடு இன்னும் ஒரு விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அது மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றினாலும் செய்தற்குரிய புண்ணிய வகைகளை அறத்துறை என்றும் அவற்றின் மாறுபாடானவற்றை புறத்துறை என்றும் நமக்கு வாகீச முனிவர் ஞானாமிர்தம் என்கின்ற நூலிலே 24வது செயலிலே ரொம்ப அற்புதமாக விளக்கி காட்டியிருக்கின்றார். இதுல மனத்தால் செய்யப்படும் வினை மானதம் எனவும், வாக்கால் செய்யப்படுகின்ற வினை வாசிகம் என்றும், காயத்தால் செய்யப்படுகின்ற வினை காயிகம் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த மூன்றினால் இயற்றுகின்ற வினை அதனை முதல்ல மெய்யுணர்வு, அருளுடைமை, பொறுமை, பிறர் பொருள் விரும்பாமை, செய்நன்றி அறிதல், வஞ்சனையின்மை, நடுவு நிலைமை, மானம் பேணல், பொறாமை இல்லாமை, அவா அறுத்தல், பிற உயிர்கள் படும் துன்பம் கண்டு மனம் நைந்து நெருப்பிலிட்டார் போன்ற துயரத்தை தாமும் அடைதல், எல்லா உயிர்களும் தம்மை விட மிகுதியான அறிவும் செல்வமும் அழகும் துறக்க இன்பமும் பெற்று ஓங்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உயர் பெருங்குணம் இவைகள் என்று நமக்கு இதை சொல்ற. நற்குணங்களாகிய இவற்றையே மனத்தால் இயற்றும் வினைகளாக நல்வினைகளாக நமக்கு காட்டப்படுகின்றது. இந்த நற்குணங்களை ஒருவர் உடையவராக இருந்தால் அவர் மனத்தில் எப்பொழுதும் நல்ல நினைவுகளே எழும், தீய நினைவுகள் எழ மாட்டாது. எனவே மெய்யுணர்வு, அருளும், பொறுமையும் முதலிய நற்பண்புகள் காரணமாக இந்த கண்மத்தினுடைய காரியம் என்று சொல்லக்கூடிய நல்ல இந்த நற்பண்புகள் காரணமாக அவனுக்கு அந்த நல்ல நினைவுகளும் நல்வினைகளும் வந்து சேரும். அழுக்காறு, அவா, வெகுளி
போன்ற தீக்குணங்கள் காரணமாக தீய குணங்கள் ஆகியவை மனத்தால் செய்கின்ற தீவினைகள் என்பதும் இங்க பிரித்து நமக்கு காட்டி அருள் இருக்கின்றார். இதுல நிறைய நமக்கு பல செய்திகளை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அதுல மனத்தால் செய்கின்ற வினைகள் எவையெல்லாம், வாக்கால் செய்கின்ற வினைகள் எவையெல்லாம், காயத்தால் செய்யப்படுகின்ற வினைகள், அந்த காயத்தால் செய்யப்படுகின்ற வினைகள் 19 வினைகளை இங்க நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். இத்தன்மையாகிய அறங்களை இயற்றுதல் எல்லாம் அறத்துறை, இவற்றிற்கு மாறான செயல்களை செய்வது எல்லாமே மறத்துறை என்று அறத்துறை மறத்துறை என்று பிரித்து கண்மத்தினுடைய செயலை வாக்கு மன காயத்தால் செய்கின்ற அறச்செயல்கள் மரச்செயல்கள் என்று விரிவாக நமக்கு நம்முடைய வாகீச முனிவர் அருளி செய்த அந்த ஞானாமிர்தம் என்ற நூலிலே 24வது செயலிலே அதற்கு விளக்கமாக நம்முடைய சித்தாந்த சரபம் ஆனந்தரசன் ஐயா அவர்கள் அற்புதமாக அதற்கு விளக்கம் அருளி செய்திருக்கின்றார்கள். அதனை நாம இங்க பதிவு செய்கின்றோம். எனவே வாக்கால் செய்யப்படுகின்ற வினை என்பது அந்த புறங்கூறாமை, மெய் சொல்லுதல், உயர்ந்த நூல்களை ஐயம் தீர கற்றல், பிறர்க்கு துன்பம் தரும் தீய சொற்களை சொல்லாமை, இனியவை கூறல், வன் சொற்களை மறத்தல் ஞான நூற் பொருளை விரித்து கூறுதல், வேத ஆகமங்களை ஓதுதல், பணிந்த சொற்களை சொல்லுதல், கடும் சொற்கூறாமை, பிறருக்கு பயன்படும் சொற்களை சொல்லுதல், பயனில்லாத வெற்றுரையை விடுத்தல் என்பனவாகும். இது வாக்கால் செய்யப்படுகின்ற அறநல் வினைகள். இதுல ரொம்ப சிறப்பா என்ன அப்படின்னா, அறத்தால் செய்கின்ற வினையை மட்டும், அதாவது அறத்துறை, மனம் வாக்கு காயம், இந்த மூன்றினால் ஆன்மா செய்ய வேண்டுவனவாக இருக்கக்கூடிய அறத்துறை நல்வினைகள் இதை மட்டும் காட்டி நிறைவுல அந்த மரத்துறை இது அல்லாததுன்னு இதுக்கு ஒரு பெரிய பட்டியல் போட்டு விளக்கி காட்டி இருக்க வேண்டும். ஆனா அது அப்படி காட்டாம இதை விடுத்து அத்தனையும் இதை அப்படியே எதிர்மறையாக வைத்திருந்தால் அது இத்தன்மையாகிய அறங்களை இயற்றுதல் அறத்துறை, இவற்றிற்கு மாறானவற்றை செய்தல் மரத்துறை என்று அதுல நிறைவு செய்திருக்கின்றார். அப்போ எவ்வளவு எந்த உயர்ந்த நோக்கத்திலே உரையாசிரியர் அருள் இருக்கின்றார் என்பது கண்டு வியக்கத்தக்கனவாக இருக்கின்றது. இந்த பாடலிலே இந்த காயத்தால் செய்யக்கூடிய வினைகள் என்பது அரிய தவங்களை தொடங்கி செய்தல், தக்கவர்களுக்கு வேண்டுகின்ற பொருள்களை உவகையோடு கொடுத்தல், வரையறாது கொடை வழங்குதல், போரில் முதுகிட்டார் மேலும் புண்பட்டார் மேலும் எளியார் மேலும் செல்லாமை, தேவர்களை வழிபடுதல், வேள்விகளை ஏற்றுதல், அந்த வேள்விகளுக்கு உண்டான பொருள்களை எடுத்து கொடுத்தல், நிலைக்கு பொருந்தின ஒழுக்கங்களை மேற்கொள்ளுதல், உயிரை உடலினின்றும் பிரிய செய்து அவ்வுடலை தின்பாருடன் கூடாமை. பாத்தீங்களா எப்படி விளக்கி காட்டுறாரு? உயிரை உடலினிருந்து பிரித்து அந்த உடலை தின்னுகின்றவர்களோடு கூடாமை. ஐம்பெரும் பாதகமாகிய ஆழியில் வீழாது தப்புதல், இந்திரியங்களாகிய பகைப்படையை வென்று அளிக்கும் வலிய பேராண்மை, தனக்கு பெருந்துன்பம் செய்தார்க்கும் அவருக்கு வேண்டுவனவற்றை விரும்பி செய்தல், தன்னிடம் உள்ளது மிகச் சிறிதாயினும் அதனை பலரோடும் பகிர்ந்து உண்ணுதல், நந்தவனம் அமைத்தல், தன் மனையாளை தவிர பிறரை எண்ணாமை, ஏரி குளம் முதலிய நீர்நிலைகளை உண்டாக்குதல், கிணறுகள் அகழுதல், மருத்துவ சாலை அமைத்தல், அறம் கூறும் நாவினை உடைய தவத்தினருக்கு திருமடம் அமைத்து கொடுத்தல், தேவர்களுக்கு திருக்கோவில் எடுத்தல் ஆகிய இத்தனை செய்திகள் அற்புதமாக பிரித்து காட்டி நமக்கு வாக்கு மனம் காயம் என்கின்ற மூன்றினால் செய்யக்கூடிய அறத்துறை செயல்களை கர்மங்களை காட்டி அருள் இருக்கின்றார்கள். எனவே இந்த பாடலிலே மாதவ சிவஞான சுவாமிகள் அருளுகின்ற நமக்கு இந்த செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே முதல் பாடலிலே முதல் வரியினை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம். இனி உள்ளதெல்லாம் அடுத்து தணுக்கள். இந்த கண்மத்தினால்தான் தொலைவில் பல தணுக்கள் அடுக்கி கொண்டு சுழலும் பாவியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமென கருதி எளிதாக கோலங்கள் காட்டி என இவ்வளவு எடுத்து ஆண்ட குணமேர்வே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறமும் வைப்பது என்றோ அருகிலேன், வானாகி மண்ணாகி மற்ற உள்ள எல்லாமுமாகி மறை நான்கும் அறியாமலேயே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்று உலாவும் அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று நமக்கு நிறைவு செய்கின்றார். மீதி நமக்கு இந்த பாட்டு இன்னும் நாம் நிறைவு செய்யவில்லை. கர்மம் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் அடுத்து சரீரம் எல்லாம் இருக்கு.
மீண்டும் அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் மேல்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.